ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். இது உங்கள் கலாம் டிஎன்பிசி அண்ட் கவர்மெண்ட் ஜாப் கிளாஸ். நான் உங்கள் ஆர்கே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி ஷிஃப்ட் டூவோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தோம். அதோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம், செகண்ட் பார்ட்டு. ஸோ இதில் வந்து பாருங்கள், கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்கன்னா 25 வந்து பார்த்திங்கன்னா சாய் சதுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்க அளவுகள் கொடுத்துட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரியா என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி என்ன, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், டைமு. ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்னா ஃபார்முலான்றது கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா +1 வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு புக்கில். ஸோ அதில் வந்து பாருங்கள் பிசிக்ஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டனோட இது கோச் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஷர்மா. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா புலியரான்னு சொல்லிட்டு கோச்சு. ஸோ அதோட கண்டினியூஸே பாருங்கள் அப்படியே கேட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் என்னென்னா இந்த கொஸ்டின்ஸ் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 25 ஆர்ஆர்பி ஜேஇக்கான கிளாஸ் சிபிடி 1 வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஷார்ட்கட்டாக எப்படி வந்து ப்ராப்ளங்கள் சால்வ் பண்ணியிருக்குன்றதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 6-7 கிளாஸ் போயிருக்கு. ஸோ இதோட கண்டினியூஸ் பேசிக் மற்ற சயின்ஸு அதர் கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 25 உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுவரையும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானோட சிஎம் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட சிஎம் யாருன்னு கேட்டிருக்காங்க, மம்தா பானர்ஜி. ஸோ இப்போ வந்து என்னென்னா சிஎம்மோட ஆர்டரெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இருக்கிற 32 ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ரிலேஷனில் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போவும் அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பிளட் ரிலேஷன் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஸோ டைரெக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நிறைய 2-3 கொஸ்டின்ஸ் இருந்தது. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷன் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அனலாக் நம்பர் சிஸ்டம் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கிளாக்கில் வந்து ப்ராப்ளங்கள் கேட்கல. பட் இப்போ கேட்டிருக்காங்க கிளாக்ஸ் வந்து என்னென்னா 4:15க்கு ஆங்கிள் என்ன இருக்கும். ஸோ அப்போ 4 மணிக்கு என்ன டைமிங். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்னன்றது தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 4:15க்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம் தான், பேசிக் லெவலில் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சீரிஸ்லேருந்து 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ட்ரெயின் ப்ராப்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்து போகிறதாவும் ஒரு கம்பத்தை வந்து கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ நேரத்தில் வந்து கடக்கும்ன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ டைமிங் என்னன்றது வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட ஃபார்முலா என்னென்னு கேட்டிருந்தேன். மாஸ் ஸோ எம்எஸ் அது வந்து டிஃப்ரென்ஷியேஷன் டி டெம்பரேச்சரோட வேரியேஷன். ஸோ எம் ஃபார் மாஸு, இது ஸ்பெசிஃபிக் ஹீட், எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபார்முலாவை கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டியோட ஃபார்முலா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ டென்சிட்டினா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க, மாஸ் பை வால்யூம். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ρ = m/vன்னு சொல்லிட்டு மாஸ் பை வால்யூம். ஸோ அது பேசிக்கான ஃபார்முலா தான். அதே மாதிரி ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக் கான்செப்ட் இருக்குது, அது கொஞ்சம் பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸ் லாவில் வந்து கேட்டிருக்காங்க. நியூட்டன் லாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் = மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன். ஸோ அந்த லா வந்து பாருங்கள், ஒரு 3 லா இருக்கும், அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் எத்தனை கண்ட்ரி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 22 இருக்குது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஆக்சுவலாக 136 133ன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான் கேட்குறாங்க, ரொம்ப இன்டீரியராகவும் போய் கேட்கல. ஸோ ஈஸியான லெவலில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பாலில் வந்து டோட்டல் கோல் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃபாவை நடத்தின கண்ட்ரி எதுன்னு கேட்டிருந்தாங்க, ரஷ்யான்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கோல் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்பர் ஆஃப் பிளேயர், ஸோ எந்த பிளேயர் வந்து அதிகமான கோல் வந்து போட்டாங்க, ஸோ யார் கோல்டன் பூட் அவார்டு வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் நாளைய தினம் வந்து இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 42 பார்த்திங்கன்னா கூகுளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்கேஎஸ் சிஸ்டம், சிஜிஎஸ் சிஸ்டம், எஸ்ஐ யூனிட்ஸு. ஸோ இந்த யூனிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின் வந்து இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.